கேளாத கேட்ட ஞானத்தையும் கொடுத்துட்டாரு. அதே நேரத்தில் இதெல்லாம் உனக்கு இம்பார்ட்டண்ட். ஐஸ்வர்யம் தேவை இருக்குது, உனக்கு தீர்க்க ஆயுசு தேவை இருக்குது, உன் எதிரிகள் உனக்கு விழுங்க ரெடியாக இருக்கிறாங்க, அவங்களுக்கு முன்னாடி நீ ஒரு நிகரற்றவனாக இருக்கணும், அது தேவை இருக்குது. அவ்வளவும் இருக்கிற போதும் நீ அதெல்லாம் வேண்டாம், உம்முடைய ஜனங்களை விசாரிக்கணும், உமக்கு உண்மையாக இருக்கணும்னு விரும்பின பற்றியா? ஏன்னா என் மேலே அக்கறையோட என் ஜனங்களை நீ நல்லபடியாக நடத்தணும் அப்படின்னு என் மேலே உனக்கு அக்கறை இருந்து பற்றி, அதனால தான் உனக்கு இதையும் தந்தேன் அதையும் தந்தேன். இதுதான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடு, அவருடைய நீதியும் தேடுங்கள், பின்பு இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கரங்களை தட்டி. இங்கே தான் பிசாசு ட்விஸ்ட் பண்ணுவான். இப்போவும் நான் உங்கள்கிட்ட கேட்கிறேன், உங்களுக்கு என்ன தேவை இருக்கிறதோ அதே போல் சாலமோனுக்கும் தேவை இருந்தது, தாவீதுக்கும் தேவை இருந்தது. ஆனால் அவங்க அதெல்லாம் பார்க்கல, தேவனே பார்த்தாங்க, தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதே பார்த்தாங்க. தேவன் தேவன் தேவனே இருந்தாங்க, தேவனுடைய சத்தத்தை கேட்டாங்க. தேவன் ஆமாம் அவங்க விருப்பத்தை பூரா நிறைவேற்றினார். ஆலயத்தை கட்டினார், அரண்மனையும் கட்டினார், தேவனுடைய ஆலயத்தையும். அடுத்து அன்றைக்கி நம்ம பார்த்தோம், சாலமோன் இப்படி தான் மனசில் நினைச்சதை போல அவன் தேவனுக்கென்று ஆலயத்தையும் கட்டி முடித்தான், தனக்கென்று அரண்மனையும் கட்டி முடித்தான். கையை தட்டி ஆமேன் ஆமேன். அப்படித்தான் நம்ம வாழ்க்கை இருக்கணும் பாருங்கள்.